கைஸ், ஒரு நாள் ஆடம்பரத்துக்காக உங்க வாழ்க்கையோட 10 வருஷத்தை நீங்க இழப்பீங்களா? வெல், இந்த கதையோட ஹீரோயினா வில்லியான்னு தெரியல, மட்டில்டா அவளோட கதையை தான் பார்க்க போறோம். அவ ஒரு மிடில் கிளாஸ், அவ ஹஸ்பண்ட் ஒரு கிளர்க்கா தான் வேலை செய்யறான். ஒரு நாள் அவ பெரிய லக்ஸரி ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி அட்டன் பண்ண போறா. அதுக்காக அவ ஃப்ரெண்டுகிட்ட ஒரு டைமண்ட் நெக்லஸையும் அவ பாரோ பண்ணிட்டு போறா. அந்த பார்ட்டியில அவ தான் ஒரு தேவதை, எல்லாரு கண்ணும் அவன் மேலதான் இருந்துச்சு. அவளும் ஷோ ஆஃப் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தான். திடீர்னு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவளோட கழுத்துல இருந்த நெக்லஸ காணோம். அவ அந்த இடத்துல நொறுங்கி போறா, பயப்படுறா. ஏன்னா அது 36,000 ஃப்ராங்க், அதாவது பிரெஞ்சு கரன்சி. அவ ஃப்ரெண்ட் கிட்ட நடந்த உண்மையை சொல்லாம 36,000 ஃப்ராங்க் கடன் வாங்கி அவள்கிட்ட அந்த நெக்லஸை கொடுக்குறா. அந்த கடன் அடைக்க அவ வாழ்க்கையில ஒரு 10 வருஷம் வீணா போயிருது. அவ வீட்டு வேலைக்கு போறா, பழைய துணி போடுறா, ரொம்ப லோ கிரேட் வாழ்க்கையை தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தா. அந்த டைம்ல அவளோட இளமையும் போயிருது, அந்த இளமையான அழகும் போயிருது. அப்பதான் அவன் யோசிக்கிறான், நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், இதை நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றா. அவ ஃப்ரெண்டு சர்ப்ரைசிங்ல என்ன சொல்றான்னா, அந்த நெக்லஸ் ஒரு டைமண்ட் நெக்லஸே கிடையாது, கவரிங். இந்த ட்விஸ்ட்டை நீங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா? இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, ஹானஸ்டி இஸ் சீப்பர் தென் அ லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்து வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நாவலை நீங்க படிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, பார்க்கலாம்.